அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. தை மாதத்தில் மிக சிறப்பான ஒரு அமாவாசை. அடுத்து தை பௌர்ணமி, தைப்பூச பௌர்ணமி வேறு வருது. நம்ம இடத்துல கொஞ்சம் மழை காலங்கள் பேஞ்சதுனால தொடர்ந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது மூலியம் புல் வளர்ந்துருது. இங்கே தான் மக்கள்லாம் உட்காந்து நாளைக்கு அலைக்கடலைன்னு கூட்டங்கள் அமர்ந்து பசியாறி செல்கிற இடம். கொஞ்சம் புல்லுகள் வளர்ந்துருக்கு. அவங்களுக்கு சுத்தமாக தார்ப்பா இதுகள்லாம் விரித்து வச்சா தான் அது உட்கார்றதுக்கு கொஞ்சம் மனசு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல தான் அம்மா கல் பதிக்கணும் அப்படின்னு சொன்ன இடம். இப்போ நம்ம நாகபுரத்து உறவுகள் எல்லாரும் தூய்மை பணியாளர்களாக மாறி வர்ற மக்களுக்கு அவங்க மன நிம்மதியாக அந்த உணவை மகிழ்ச்சியோடு சாப்பிட்ணும்னு தூய்மை செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு பொருளையும் சேகரித்து அதை சமைச்சு அதை பரிமாறி அவங்கள பசி ஆற்றுற வரைக்கும் நம்மளோட கடமைகள் நிறையா இருக்குது. அம்மாவும் இறங்கிட்டாங்க. சும்மா வைங்கம்மா, நாங்கள் வெட்டிக்கிறோம். இந்த வெட்டுமா இந்த அப்படி அங்கே போய் பார்த்து வந்தேன். இல்லைம்மா, எப்படி கிடக்குன்னு போய் பார்க்க போனேன். அதுங்களையும் களத்தில் இறங்கிட்டீங்க. மிஸ்டர் சிவகரி, என்ன நீ முன்னாடியே இப்படி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன்னா இன்னைக்கு சுத்தமாக இருந்திருக்கும்ல. முன்னாடிலாம் சுத்தம் பண்ணுறதே இல்லை. மழை காலத்தில் லேசாக புல்லை பிடிங்கி விடலாம், பண்ண மாட்டாங்க. சூர்யா, உங்ககிட்ட தான் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு போயிருந்தேன். இங்கே எப்பயுமே சுத்தமாக வச்சுருந்தாலும். சரி, நன்றி. நாளைக்கு வாங்க, எல்லோரும் சாப்பிட்லாம். உனக்கு டைம் பத்து நாங்கள் இருக்குமா?